ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் உலகையே உலுக்கி இருக்கிறது. இது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா வரலாற்றில் இது போன்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் வரலாறு. இதனை யூதர்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு ஆஸ்திரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10 வயது சிறுமி உட்பட 16 பேரை பலி கொண்ட இந்த தாக்குதலை தந்தை மகன் இணைந்து நடத்தியிருக்கிறாங்க. தந்தை சஜித் அக்ரம், அதே போல் மகன் நவீத் அக்ரம், இவங்க தான் 2 பேரும் துப்பாக்கி சூடு நடத்தி இத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க. இதில் தந்தை சஜித் அக்ரம் சம்பவ இடத்திலேயே காவல்துறையினால் சுட்டு கொல்லப்படுறார். துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பலரை காப்பாற்றியிருக்கிறார் அஹமத் அல் அஹமத். துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருந்த போதே நவீத் அக்ரமை பின்பக்கமாக சென்று மடக்கி பிடித்து அவர்கிட்ட அந்த துப்பாக்கியை பறித்து கீழே தள்ளி விடுறாரு. இந்த காட்சி வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. உலகம் முழுக்க இந்த காட்சி பரவி இருக்கிறது. நம்முடைய நாட்டிலையும் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நியூஸ் 18 இந்த காட்சிகளை விரிவாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இந்த சண்டையின் போது சஜித் அக்ரம் சுட்டதில் அஹமது அல் அஹமதுனுடைய கையிலையும் 2 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. அவர் பலத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அஹமது துப்பாக்கியை பறிச்சதுனால நூற்றுக்கணக்கானவர்கள் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா ஆஸ்திரேலிய ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க அஹமத் அல் அஹமதுவை. 43 வயதான அஹமத் சிரியா நாட்டை சேர்ந்தவர். சிரியா உள்நாட்டு போரின் போது அங்கிருந்து தப்பி ஆஸ்திரேலியாவில் குடியேறியிருக்கிறார். ஏராளமானோரை காப்பாற்றிய அஹமத் அல் அஹமத் ஆஸ்திரேலியா முழுவதும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு ஒரு ஹீரோ போல புகழப்படுறாரு. இதுவரைக்கும் அஹமத் துப்பாக்கியை பயன்படுத்தியதே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அவருடைய அசாத்தியமான துணிச்சலை பாராட்டி அவருக்கு ஆஸ்திரேலியாவுடைய உயரிய குடிமக்கள் விருது வழங்குறதுக்கு அரசு தயாராகி வருகிறது.